வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியாப்பட்ட எஸ்டிஎஸ்ஏ எம்ஜிஆரை ஊழல் செய்தீர்கள் சொல்லி போட்டு குற்றம் சுமத்தினார். அவர் என்ன பண்ணிட்டாரு? வீட்டுக்கே சென்று அரவணைத்தார் எம்ஜிஆர். அப்புறம் கட்சியை வச்சு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு காலத்தை வென்றவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கலையா? ஏன் அவ்வளோ தூரம் போய்கிட்டு? காளிமுத்து, வளர்மதி ரெண்டு பேரும் ஜெயலலிதா அம்மையார் மேலே குற்றம் சுமத்தினாங்க. ரெண்டு பேர்த்தையும் அரவணைச்சு அந்த அம்மா கட்சி நடத்தலையா? அந்த அம்மா சாதிக்கலையா? அது மாதிரி தான் நானும் அப்படின்னு இன்னைக்கு செங்கோட்டையன் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு சூழல். கண்ணீர் சிந்துகிறார் என்பதையெல்லாம் விட மனதுக்குள் குமுறலாக அவர் எதிர்பார்த்தது ஒன்று. 5ஆம் தேதி எல்லோருக்கும் பேட்டி அளிப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரி கரெக்டாக பேட்டி அளித்தார். அந்த வகையில் 10 நாள் கெடு கொடுத்தார். 5/9/2025 பேட்டி கொடுத்து 10 நாள் கெடு கொடுத்தார். அதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை எடப்பாடி. மற்றபடி அதுக்கு அடுத்தடுத்து எத்தனையோ தடவை தன்னுடைய சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், மற்றபடி இல்லாவிட்டால் நான் தனி கட்சி ஆரம்பித்து விடுவேன் அப்படின்லாம் சொல்லலை. அவர் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நடப்பது நன்மைக்கேன்னு சொல்லிக்கிட்டே போனார். மற்றபடி கேட்டதாக தெரியவில்லை எடப்பாடி. அப்புறம் அதிமுக பதவி பொறுப்பு மற்ற ஷோ அதிலிருந்து நீக்கப்பட்டார் செங்கோட்டையன். அப்புறம் அடுத்ததுக்கு பின்னாடி போன வாரம் தேவர் ஜெயந்தி பசும் பொண்ணுல திடீரென்று ஏற்பட்ட முடிவெல்லாம் கிடையாது, திட்டமிட்ட ஏற்பட்ட. நான் வர்றேன், ஹோட்டலுக்கு வந்துடுறேன், எல்லாம் ஒன்றா போகலாம் சொல்லிவிட்டு ஓபிஎஸோடு கலந்து உறவாடி ஒன்றா போகிறாரு. அப்புறம் போகிற வழியில் டிடிவி எல்லாம் சேர்ந்து ஒன்றா போகக்கூடிய சமயத்தில் அங்கு மொத்தமாக சந்திக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அப்புறம் அங்கு சசிகலாவையும் சந்திக்கிறாங்க. சசிகலாவை சந்திக்கிறப்ப டிடிவி தனியாக பிரிஞ்சிடறார். இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டிடிவிக்கும் சசிகலாவுக்கும் பிடிப்பதில்லை, கருத்து வேற்றுமை இருக்கிறது அப்படிங்கிறது கண்கூட தெரியுது. அதன் அடிப்படையில் அப்படியே சசிகலா அம்மையாரை சந்திக்காமல் டிடிவி போகிறார். 3 பேரும் சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 4 பேருமே சந்திக்கும் போது சசிகலா இல்லை, டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டை 4 பேர் சந்தித்து என்ன திட்டம் தீட்டலாம், பொதுவாக பிரிந்து கிடக்கக்கூடிய விஷயத்தை திமுகவை தோற்கடிப்பதற்கு என்ன செய்யலாம், அதை பண்ணக்கூடிய சமயத்தில் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லோருடைய நிலைப்பாடும். ஆனால் எடப்பாடியோட நிலைப்பாடு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்தோன்னா நமக்கு வேலை கிடையாது, நம்ம சேலத்துக்கு கிளம்பிட வேண்டிதான், இங்கே வேலை கிடையாது. எல்லாம் உள்ளுக்குள்ள அப்படி ஒன்று அப்படின்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு பதவியை கேட்பாங்க. அப்புறம் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கிற ஒரு சூழலில் எடப்பாடியோட மனநிலை, இவர்களுடைய மனநிலை எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறது. அதன் அடிப்படையில் தேவர் ஜெயந்தி பசுமொன்னில் திட்டமிட்டக்கூடிய சமயத்தில் இது எடப்பாடிக்கு தெரிந்து போகுது. பத்திரிகையில் பார்க்குறார், பேட்டிகளை கேட்குறார், டிவியில் பார்க்கக்கூடிய சமயத்தை எவ்வாறு அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள், அவர்களாக விலகியவர் கிடையாது. எடப்பாடியோட ஒரு மிகப்பெரிய ஒரு வியாக்கியானமாக தான் ஓபிஎஸ், டிடிவி, மற்றபடி சசிகலா எல்லோருமே கட்சியை விட்டு அவர்களாக நீங்கியவர்கள் கிடையாது, நாம் நீக்கியது. அவருடைய எம்ஜிஆர் நம்முடைய அன்பு கட்சியினுடைய அலுவலகத்தை சிதைத்தார் ஓபிஎஸ், அதன் அடிப்படையில் நீக்கப்பட்டார். மற்றபடி சசிகலா அம்மையார் ஆரம்பத்திலேயே நீக்கப்பட்டு விட்டார். மற்றபடி கட்டுப்படவில்லை சொல்லிவிட்டு டிடிவின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக. அதன் அடிப்படையில் செங்கோட்டையனும் அவரோடு சேரக்கூடிய சமயத்தில் அவரும் நீக்கப்படுவார் சொல்லி போட்டு ஃபுல்லாக இன்றைக்கி கட்சியை விட்டே நீக்கிட்டாச்சு. செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை, அதனால் அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. மற்றதுக்கு அவர் பி டீமாக செயல்படுகின்றார் இதை போட்டு எடப்பாடி சொல்கிறார். அன்றைக்கே நான் நினச்சேன், இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு.
செங்கோட்டையன் வந்து திமுகவுடைய பி டீம். இந்த கேள்விப்பட்டு இன்னைக்கு செங்கோட்டையன் பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது வந்து கொடநாடு கொள்ளை வழக்கு சம்மந்தப்பட்ட வகையில் எடப்பாடி ஏவன் குற்றவாளி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்காரு. அது என்ன ஏவன் குற்றவாளி? நம்பர் 1 அவர் தான், எல்லாத்துக்கும் அவர் காரணம் தான். இதுவரைக்கும் அவர் வாய் திறக்கல செங்கோட்டையன், பட் இன்னைக்கு வாய் திறந்துருக்கிறாரு. நான் 1972 வந்தவன், இன்னைக்கு 2025. என்கிட்ட வந்து எந்த ஒரு காரணத்தையும் விளக்கத்தையும் கேட்காமல், அதாவது வந்து 43வது கட்சி விதிகளின் அடிப்படையில் நோட்டீஸ் அனுப்பாமல் ஒரு நபரை கட்சியை விட்டு நீக்கக்கூடாது, நீக்கவும் முடியாது, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனால் கோர்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படி சொல்லி பகிரங்கமாக பேட்டி கொடுத்தா செங்கோட்டை. அதன் அடிப்படையில் வந்து கொடைநாடு கொள்ளை சம்மந்தப்பட்ட வழக்கில் அவர் தான் ஏவன் குற்றவாளி. மற்றபடி வந்து என்மேல் எந்த தவறும் கிடையாது. நான் வந்து எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டேன், மற்றபடி என் மேலே எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறது பப்ளிக்காக இன்றைக்கி சொல்லிட்டு, மற்றபடி எடப்பாடி மேலே மிகப்பெரிய குண்டை போட்டுட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்த வண்ணமாக மற்றபடி நீதிமன்றத்தை நோக்கிய ஒரு செங்கோட்டையனாக இருந்துகிட்டு இருக்கிறார். அவர் ஓப்பனாக சொல்லிடுறார், எடப்பாடி ஒன்று என்னையும் சொல்கிறாரு, மற்றபடி வந்து அவர் செய்த குற்றங்கள் என்னென்ன. ஜெயலலிதா இருந்தப்போ அவர் கட்சிகளை சேர்க்கவே கிடையாது அந்த அம்மையார். அவர் செய்த சில குற்றங்கள், கட்சியின் நிலைப்பாடுக்கு எதிரான செயல்பட்ட விஷயத்துக்காக அவர் வந்து கடைசி வரைக்கும் கட்சியை விட்டு சேர்க்கவே இல்லை. அதன் அடிப்படை நீக்கியே வச்சுருந்தார். நான் வந்து அவருக்கு பதவி கொடுத்தேன், இப்போ எனக்கே அவர் வேட்டு வைக்கிறாரா அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. இந்த மாதிரி ஒரு விஷயமா செங்கோட்டை எடப்பாடி பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஏவன் குற்றவாளி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் போட்டிருக்கார். ஆக கொடநாடு கொலை வழக்கு கொள்ளை சம்பந்தப்பட்ட வகையில் மீண்டும் தூசி தட்டப்பட்டால் மற்றபடி வந்து எடப்பாடி எந்த அளவுக்கு குற்றவாளியாக கொண்டு சொல்லப்படுவார் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கே ஒரு விடிந்த ஒரு விஷயம். இருந்தாலும் இன்னொரு 6-7 மாதத்தில் தமிழக அரசு, திமுக அரசு மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும். அதில் யார் வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கட்டாயமாக அதிமுக எடப்பாடி பிரிவு வராது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறப்ப மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்த நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு மக்கள் கட்டாயமாக அவர்களுக்கு வாக்களிக்க மிகப்பெரிய உரிமை. மற்றபடி சில சில்லறைத்தனமான கட்சிகள் இருக்குது, அதன் அடிப்படையில் ஓட்டு பிரியுமா, இல்லை திமுகவினுடைய செயல்பாடு மக்களை தூக்கி நிறுத்துமா, மக்களை அவர்கள் பக்கம் கொண்டு வர செய்யுமா, அவர்கள் தான் ஜெயிப்பார்களா? பழையபடி எடப்பாடி 11வது தோல்வி எடப்பாடி என்று வகையில் போய்விடுவாரா அப்படிங்கிறதான் வந்து கட்டாயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இதுவரை வாய் திறக்காத செங்கோட்டையன் எடப்பாடி ஏவன் குற்றவாளின்னு இருக்கார். அது எந்த அளவுக்கு பொருத்தமான வாக்கியம் என்று அவரே தான் வாய் மலர்ந்தால் நன்றாக இருக்கும். மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.